ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் ட்ரா வந்து 551. இதுக்கான கேல்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 324. இப்போ இதில் நான் எடுத்த நம்பர் வந்து சி போர்டில் 4 தான் எடுத்திருந்தேன். ஏ போர்டில் வந்து 2 7 நம்பர் எடுத்திருந்தேன். பி போர்டில் 8 9 எடுத்திருப்பேன். இப்போ நேற்று ரிசல்ட்டில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து சி போர்டில் 4 தான் பாஸ் ஆகிடுது. ஏ போர்டில் எடுத்த 2 நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிடுது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1ன்ற நம்பர் நம்மளுக்கு இந்த மந்த்து சார்ட் படி கம்பேர் பண்ணி எடுத்தேன். 1ன்ற நம்பர் நம்மளுக்கு லாஸ்ட்டில் இருந்தால் 3வது டிஜிட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4 பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? 1 4 7 இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகும். 1 4 7 1 4 7. இப்போ 1 இருக்கிறதுனால 4 மட்டும்தான் சி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் மட்டும் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 2ன்ற நம்பர் நம்மளுக்கு 50-50 சார்ட்டில் 2வது டிஜிட்டில் இருந்தால் அங்கே இருக்கிற ஏசி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கன்னு. 7 3 21 இங்கே அடுத்த வாரம் 2, இங்கே 5 3 15 இங்கே அடுத்த வாரம் 5. இப்போ அடுத்து எந்த செட்டு ரிசல்ட்டில் பாருங்கள், 2ன்ற நம்பர் இங்கே 2வது டிஜிட்டில் இருக்கும்போது ஏசி போர்டு 9 8 72 அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் 50-50 நம்பர் வந்து 9 2 8 5 6 1. இங்கே வந்து 2வது டிஜிட் நம்பர் 2 தான். அப்போ அங்கே இருக்கிற ஏசி போர்டு வந்து 9 8 பெருக்கல் பண்ணிங்கன்னா 72. 72னா 7 2. இந்த 2 நம்பர் தான் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இதில் 2 மட்டும் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்துக்கு காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ நம்மளுக்கு போன வாரம் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 065. பிசி போர்டு பார்த்தீங்கன்னா 6 5ன்னு இருக்கும். 6 பாஸ் ஆகிட்டு 6க்கு பின்னாடி இருக்க நம்பர் 5. அந்த 5ன்ற நம்பர் வந்து அது பக்கத்தில் சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். 987 176 965 இப்போ 065. இங்கே பிசி போர்டெலாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல 8 7, இங்கே 7 6, இந்த இடத்துல 6 5, இப்போயும் 6 5 தான். இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 மட்டும் எல்லா ரிசல்ட்லேயுமே காமனாக ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 987 அதுக்கு அடுத்த வாரம் 138, 176 அதுக்கு அடுத்த வாரம் 885, 965 அதுக்கு அடுத்த வாரம் 681, இப்போ 065. 8 7 இங்கே இருக்கும்போது பிசி போர்டில் அதுக்கு அடுத்த வாரம் 8, 7 6ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டில் இங்கே ஏபி போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். 6 5ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டில் பி போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போயும் 6 5ன்னு தான் நம்பர் இருக்குது. அப்போ இந்த வார ரிசல்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 8 பாஸ் ஆகலாம். இந்த 8ன்ற நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்துறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்துக்கு காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். பிசி போர்டு வந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு பி போர்டில் அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த சி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கும். 8 7 8, 7 6 8, 6 5 8, இப்போயும் 6 5 இருக்கிறதுனால 8 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் எழுதுனா அதே நம்பர் தான் இங்கேயும் எழுதியிருப்பேன். பிசி போர்டு வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் வந்து அதுக்கு அடுத்த போர்டில் இருக்கும். 8 7 7 6 6 5, இப்போயும் 6 5. போன வாரம் காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 065 தான். இப்போ இதில் என்ன மெத்தட் எடுத்தேன்னா இப்போ இங்கே 8 7ன்னு இருக்கா. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து 1 7 5 3 இந்த ஆட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து இங்கே அடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து 7 ஆட் நம்பர். அதுக்கு முன்னால் இருந்த இப்போ இங்கே 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 6 6 5ன்னு இருக்கும். 7 5ன்னு இருக்கிறதுனால இல்லாத நம்பர்னு எடுத்திங்கன்னா 1 3 இந்த 2 நம்பருமே இங்கே அடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த க்ரீனில் எழுதிக்கிறது எல்லாமே வந்து காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டு. இங்கே இருக்கிற நம்பர் எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து 50-50 ரிசல்ட். 50-50க்கு அடுத்த நாள் தானே காரணியா ப்ளஸ். ஓகேவா? அந்த ரிசல்ட்லையும் கம்பேர் பண்ணுங்கள். அங்கேயும் ஆட் நம்பர் எதனா இருந்தால் அதை விட்டுட்டு அங்கே இல்லாத ஆட் நம்பர் வந்து நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். 5 7 இருக்குது, இல்லாத நம்பர் 1 3 1 3 இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 1 7 6, அதுக்கு அடுத்த வார நம்பர் 885, 7 6ன்னு இருக்கும்போதே இங்கேயும் ஆட் நம்பர் பாருங்கள் 1 7 5 3, இதில் 1 7 இருக்குது, இல்லாத நம்பர் வந்து 5 3. இப்போ இந்த ரிசல்ட்லேயும் இங்கே கம்பேர் பண்ணுறீங்கன்னா இதுக்கு காரணியா ப்ளஸுக்கு முன்னால் இருந்த 50-50 நம்பரும் 494, இங்கேயும் எந்த ஆட் நம்பருமே இல்லை. இப்போ இங்கே 1 7 இருக்குது, அடுத்து 5 3ன்னு எடுத்தால் 5 மட்டும் இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே காரணியா ப்ளஸ் நம்பர் 965, அதுக்கு அடுத்த வாரம் 681, பிசி போர்டு 6 5 தான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 7 5 3ல் 5 இருக்கும். அதுக்கு இப்போ இங்கே ரிசல்ட் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற 50-50 நம்பர் வந்து 542, இங்கேயும் 5 தான் இருக்கும். அப்போ எடுத்தோம்னா 1 7 3 இந்த 3 நம்பர்லேருந்து 1 மட்டும் இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் காரணியா ப்ளஸ் நம்பர் 065, நேற்றைய 50-50 நம்பர் 3 2 4,
இங்கேயுமே ஆட் நம்பர் கம்பேர் பண்ணிங்கன்னா 5 3 இருக்குது. இல்லாத நம்பர் வந்து 1 7. இப்போ 1 இல்லைன்னா 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ பி போர்ட்லேயே எடுத்துடுறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்துக்கு காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ போன வாரம் நம்பர் 6 5. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். இங்கே 8 7 பிசி போர்டு மட்டும் பாருங்கள். ஓகேவா? இப்போ போன வாரம் 6 5. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன பிசி போர்டு வந்து இங்கே 8 7 7 6 6 5. இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போதே நம்ம ஆட் நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பேன். 1 7 5 3. இப்போ இங்கே 7 இருக்கும். அதுக்கு இப்போ இங்கே ரிசல்ட் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற 50-50 ரிசல்ட்டும் கம்பேர் பண்ணுங்கள். அங்கே வந்து 5 இருக்கும். 5 7 விட்டுட்டு 1 3 இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 7 இருக்கும். அதுக்கு முன்னால் 50-50 ரிசல்ட்டில் வந்து இங்கே எந்த ஆட் நம்பருமே இருக்காது. ஓகேவா? இங்கே 7 1 இருக்கிறதுனால 5 3ன்னு எடுத்தால் 5 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லேயும் 6 5ன்னு இருக்கா, 5 ஆட் நம்பர். இங்கே ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற 50-50 நம்பர்லேயும் 5 மட்டும்தான் ஆட் நம்பர். இல்லாத நம்பர்னால் 1 7 3னா 1 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் காரணியா ப்ளஸ் நம்பர் 0 6 5. இப்போ நேற்று 50-50 நம்பர் 3 2 4. இதில் இருக்கிற ஆட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 5. இல்லாத நம்பர் வந்து 1 7. இப்போ இந்த 1 7 இந்த 2 நம்பருமே இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்தார். இப்போ அடுத்து இந்த 3வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். இப்போ போன வாரம் நம்பர் 0 6 5. அதுக்கு முன் வாரம் நம்பர் 169. போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட்டு தான். லாஸ்ட்டில் சி போர்டில் 9ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கு அடுத்த வார நம்பர், அதுக்கடுத்து 3வது வாரம் பாஸ் ஆன நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். 679. அதுக்கு அடுத்த வாரம் 965. அதுக்கு அடுத்த வாரம் 681. இங்கே 949. அதுக்கு அடுத்த வாரம் 483. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 679. இப்போ 169. போன வாரம் நம்பர் 0 6 5. 9ன்ற நம்பர் லாஸ்ட்டு சி போர்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 9 81னா அதுக்கு அடுத்த வாரம் 8 1 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்டு நம்பர் 4. 9 4 36னா இங்கே 3 இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த வாரம் 6 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது நம்மளுக்கு போன வாரம் நம்பர் ஏ போர்டு நம்பர் 0. அதுக்கு முன் வார சி போர்டு நம்பர் 9. 9 × 0 பெருக்கல் பண்ணால் 0 தான் பாஸ் ஆகணும். இல்லை ஒரு சில டைமில் 9ன்ற நம்பரே கொடுத்துருவாங்க. அதனால் இந்த 2 நம்பருமே இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துறேன். 0 இல்லைனா 9. இப்போ இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். லாஸ்ட்டில் சி போர்டில் 9ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிற ஏ போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ணிப்பாருங்க. அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து இங்கே 3வது வார ரிசல்ட்டு ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 9 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்டு நம்பர் 9. 9 9 81னா அதுக்கு அடுத்த வாரம் 8 1. இங்கே 9 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்டு நம்பர் 4. 9 4 36னா இங்கே அதுக்கு அடுத்த வாரத்தில் 6 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 9 இருக்கும்போதே போன வாரம் ஏ போர்ட் நம்பர் 0. 9 × 0 எடுத்தாலும் 0 தான் பாஸ் ஆகணும். இல்லை ஒரு சில டைமில் 9ன்ற நம்பரே கொடுத்துருவாங்க. அதனால் நான் இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8, பி கேல்குலேஷன் 1 7, சி போர்டில் 0 9. இப்போ இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 810 819 870 879. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 81 87, பிசி வந்து 10 19 70 79, ஏசி பார்த்தீங்கன்னா 80 89. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த வருஷத்துக்கு காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் வச்சு எடுக்கலாம். எல்லாமே இந்த வருஷத்துக்கு காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஏ போர்டில் 8, பி கால்குலேஷன் 1 7, சி போர்டில் 0 9. பாக்ஸ் வந்து 810 819 870 879. ஏபி பிசி ஏசியில் வந்து ஏபி 81 87, பிசி 10 19 70 79, ஏசி வந்து 80 89. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.